Hi students, welcome to Sparks Academy. So today in the video வந்து நம்ம இதை டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம்னா TRP குரிய preparation strategy குரிய conditions, right? So last time வந்து நம்ம வந்து TNEB குரிய ஆன்லைன் கோர்சஸ் நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம், ரைட்டா? ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான ஃபீட்பேக், நல்ல ரிவ்யூஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து டிஆர்பி குரிய கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இப்போ இந்த டிஆர்பி கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம்னா அதோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கணும், தென் பிகினராக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் தெரியணும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம டிஆர்பின்னு எடுத்துக்கிட்டா ஸோ டோட்டலி வந்து 190 மார்க்ஸ். ஸோ 190 மார்க்ஸில் வந்து 20 மார்க்ஸ் மேக்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் போயிடும், ரைட்டா? ஸோ ரிமைனிங் இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து 160 மார்க்ஸ். 160 மார்க்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல், ரைட்டா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் வரும்போது அப்போ அந்த டெக்னிக்கலோட மார்க் அலோகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ரைட்டா? ஸோ இந்த மார்க் அலோகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து 2012 அண்ட் 2017 நடந்த டிஆர்பி எக்ஸாமுக்குரிய ஆவரேஜ் கண்டிஷன்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான், ஓகே? ஸோ நான் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான், ஈச் சப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்து ஸோ 15லேருந்து 18 மார்க்ஸ் வந்து எனக்கு வந்து வருது, ரைட்டா? தென் சேம் லைக் த தெர்மோடைனமிக்ஸ் வந்து நியர்லி 20 மார்க்ஸ் கூடிய கண்டிஷன்ஸ். தட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வருதுன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஸோ நியர்லி 22லேருந்து 26 மார்க் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனக்கு வருது. தென் மெட்ராலஜி. ஸோ மெட்ராலஜி வந்து அரௌண்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து வருது, ரைட்டா? ஸோ இதை மார்க் பண்ணுறது வந்து 10 1 மார்க்கும் இருக்கும், 2 மார்க்கும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் மென்ஷன் பண்ணுறேன் நான். தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் ஆப்ரேஷன் ரிசல்ட். ஸோ இதான் இந்த இருக்கிறதுலே ஈஸியான டாபிக் ஆன் டிஆர்பி, ரைட்டா? ஸோ அதில் வந்து டோட்டலி நியர்லி ரெண்டையுமே ஆட் பண்ணால் ஸோ நியர்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 34லேருந்து 36 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு கண்டிஷன்ஸ் வருது, ரைட்? தென் நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ரைட்? ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து 14லேருந்து 17 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வருது, ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கோன்னா 2012 அண்ட் 2017 நடந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ் வச்சு அந்த மார்க் அலோகேஷன்ஸ் வச்சு நம்ம ஆவரேஜ் கன்சிடர் பண்ணியிருக்கோம், ரைட்? தென் தியரி ஆஃப் மிஷின்ஸ் ஸ்டாமில் வந்து அரௌண்ட் வந்து 10 கொஸ்டின்ஸ் எனக்கு வருது, ரைட்? தென் ஸ்ட்ரென்த்தாமிட் வந்து அரௌண்ட் எப்பயுமே மினிமம் ஸ்ட்ரென்த்தாமிட் எந்த விதமான எக்ஸாமாக இருந்தாலும் நியர்லி 10லேருந்து 12 கொஸ்டின்ஸ் வந்து ஸோ 12 மார்க்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு வருது, ரைட்? தென் டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ், ரைட்டா? ஸோ மிஷின் எலமெண்ட்ஸ் 4லேருந்து எனக்கு 6 மார்க்ஸ் வந்து எனக்கு தாராளமாக வந்து கன்சிடர் ஆகும். தென் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து 5லேருந்து எனக்கு 7 மார்க்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும், தாராளமாக வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு ஒரு எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ மார்க்ஸ் அப்படி வரும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, ரைட்டா? தென் வந்து எப்படி நான் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன், ரைட்டா? ஏன்னா பிகாஸ் எனக்கு இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, இவ்வளோ டாபிக்ஸில் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும், ரைட்டா? அதை நம்ம சூஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸை வந்து நான் வந்து இந்த மெயின் சப்ஜெக்டை அந்த ப்ரியாரிட்டி வைஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன் நான், ஓகே? சார் ஏன் அந்த ப்ரியாரிட்டி வைஸ்னா என்னது சார் அப்படின்னு கேட்டால் பிகாஸ் வந்து ப்ரியாரிட்டி வைஸ் வந்து மார்க்கும் அதிகமாக இருக்கணும், தென் என்னால் ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் தான் அதிகமான மார்க், பட் அதெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து என்னென்னா என்னோட ப்ரியாரிட்டி வைஸ் படி நான் செக் பண்ணியிருக்கேன் நான், ஓகே? ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் படி பார்த்தா ஆப்ரேஷன் ரிசர்ச் தான் மார்க் வைஸ் அதிகமாகவும் வரும், ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ண முடியும். சேம் லைக் தட் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல், ரைட்டா? ஸோ சேம் லைக் தட் அதுலேயும் நியர்லி 15 to 18 கொஸ்டின்ஸ் 18 மார்க்ஸ் வந்து எனக்கு வந்துடும், ரைட்டா? ஸோ அதிலிருந்து ஈஸியாக என்னால் ஸ்கோர் பண்ண முடியும். தென் அடுத்து பார்த்தா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நியர்லி 15 மார்க்ஸ் வந்து எனக்கு கேட்கறதுனால வந்து எனக்கு ஸோ அதனால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்? தென் தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், சேம் லைக் தட் அடுத்த செகண்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்தால் மேனுஃபேக்சரிங். ஏன்னா பிகாஸ் மேனுஃபேக்சர் வந்து நியர்லி 25லேருந்து 28 மார்க்ஸ் வந்து எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் எனக்கு வரும், ரைட்டா? அப்படி இருக்கும்போது அதை செகண்ட் லெவல் ஏன் அதை செகண்ட் லெவல் சூஸ் பண்ணிங்கன்னு கேட்டால் பிகாஸ் வந்து அது உங்களுக்கு டாப்பிக்லேருந்து மார்க்ஸ் அதிகமாக வரும், பட் அது கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறனால வந்து பீரியாரிட்டி வைஸ் வந்து அதை நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணல. ஏன்னா பிகாஸ் அதை நீங்கள் ஃபஸ்ட் சூஸ் பண்ணால் இட் டேக் ஸோ மச் ஆஃப் டைம் டு கம்ப்ளீட் த சப்ஜெக்ட், ரைட்? ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரேஷன் ரிசர்ச், ப்ரொடக்ஷன், ஃப்ளூயிட், தெர்மல் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த 5 டாபிக்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 100 மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணாலே நியர்லி 100 to 110 மார்க்ஸ் வந்துடும், ரைட்டா? ஸோ அதிலே உங்களுக்கு அரௌண்ட் வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டேன். ஸோ ரிமைனிங் வர தியரி ஆஃப் மிஷின்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், டிசைன் அண்ட் மெக்கானிக்ஸை கம்ப்ளீட் பண்ணால் ஸோ ரிமைனிங் இருக்கிற 50 மார்க்ஸையும் உங்களால் வந்து தாராளமாக கம்ப்ளீட் பண்ண முடியும், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் சப்ஜெக்ட் என்னென்ன ஆர்டரில் படிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ இந்த சப்ஜெக்ட்ஸை படிக்கணும்னா நான் என்னென்ன புக்ஸை யூஸ் பண்ணணும், ஓகே? அதுக்குரிய மெயினான டாபிக்ஸ் என்ன அது, ரைட்டா? அது முதல்ல தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? பிகாஸ் ஒரு டாப்பிக்கில் உள்ள என்ட்ரானா எது மெயின் டாபிக், அந்த மெயின் டாபிக் நான் படிக்கிறது, அந்த புக்கை படிக்கிறதுக்கு என்ன புக்ஸ் நான் யூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கிறேன் நான், ஓகே? ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து உங்கள் சிலபஸ் படி பார்த்தா இந்த ஸ்டாட்டிக்ஸ், கைனமெட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஈவன் நீங்கள் கேட் எழுத போனாலும் சரி, ஐஎஸ் எழுத போனாலும் சரி, இந்த டாபிக் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். தென் பவுண்டரி ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எடுத்தாலே பவுண்டரி லேயர் தியரிக்குரிய கண்டிஷன்ஸ் வந்துடும், ரைட்? தென் டர்பைன்ஸ். ஸோ டர்பைனில் வர கப்ளான்
impulse turbine. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து எந்த புக்கு சார் நான் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஸோ நம்மளோட கிளாஸஸே வந்து நம்மளுக்கு வந்து இட்ஸ் மோர் தென் எனஃப் ரைட்டா. பட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் ஒரு புக்கை ரெஃபர் பண்ணணும்னா ஸோ இந்த புக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. NSA செஞ்சில் எழுதின புக் வந்து ஒரு சூப்பரான புக்காக இருக்கும் ரைட்டா. ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் செஞ்சில் எழுதின புக் வந்து உண்மையாகவே ஒரு ஸ்டாண்டர்டான புக்காக இருக்கும். ஒருவேளை வந்து எனக்கு ஃபாரின் ஆத்தர் வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை, எனக்கு கொஞ்சம் இந்தியன் ஆத்தர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து பன்சால் புக் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரைட். தென் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்னாலே நமக்கு தெரிஞ்சிடும், கன்ஃபார்ம் லாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா கண்டிஷன்ஸ் இருந்திருக்கும் ரைட். தென் என்ட்ரோபி படிப்போம். தென் ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள்ஸ் நம்ம படிக்கணும் ரைட்டா. ஸோ அதான் பவர் சைக்கிள்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். தென் ஐசி இன்ஜின்ஸ் இருக்கும். தென் சைக்கோமெட்ரிக்குரிய டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இது படிக்கிறதுக்கு என்ன புக்ஸை நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் பிகே நாக்கு யூஸ் பண்ணலாம் ரைட்டா. ஸோ பிகே நாக்கு வந்து என்ன மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ரைட்டா. மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எனக்கு தேவை அப்படின்னா வந்து பிகே நாக்கு புக்ஸை யூஸ் பண்ணலாம். எனக்கு கான்செப்ட் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் சார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக NSA செஞ்சில் புக்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக எனக்கு வந்து இன்டெப்த் கான்செப்ட்ஸ் அப்படி தெரியும்னா தாராளமாக ப்ரொஃபஸர் சாம் கிளாஸ் கண்டக்ட் பண்ண NPTEL வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ரைட். தென் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல் ஈஸியான டாபிக், நியர்லி 15 to 18 மார்க்ஸ் எனக்கு வந்துடும். ஸோ இதுக்கு வந்து கான்செப்ட்ஸ் வந்து புக்ஸும் வந்து எனக்கு தாராளமாக தாகாக்குரிய புக்ஸை யூஸ் பண்ண ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஏன்னா பிகாஸ் இன்ட்ரடக்ஷன் டு த ஆப்ரேஷன் ரிசர்ச் ஹாம்டி தாகாக்குரிய புக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாலிடான சூப்பரான புக் ரைட். ஸோ என்னென்ன டாபிக் வந்து பெஸ்ட்டான டாபிக் அப்படின்னு பார்த்தா, ஸோ ஸ்கெடியூலிங் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஜான்சன்ஸ் ரூல் இந்த மாதிரி படிச்சிருப்போம். தென் இன்வென்டரி கண்ட்ரோல் வர டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் ப்ராபபிலிஸ்டிக் மெத்தட் உங்களுக்கு வரும். தென் ஃபோர்காஸ்டிங் அண்ட் மெட்டீரியல்ஸ் பிளானிங்குரிய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங்குரிய கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச். ஆப்ரேஷன் ரிசர்ச்லையும் நியர்லி வந்து 15 உங்களுக்கு 18 மார்க்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும் ரைட்டா. அப்போ 18 மார்க்ஸ் வந்துருக்குன்னா அப்போ 18 மார்க்ஸ் எப்படி சார் ஸ்கோர் பண்ணோம்னா ஈஸியாக CPM அண்ட் PERT மெத்தட் மூலமாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ரைட்டா. தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு வரும் ரைட்டா. தென் லீனியர் ப்ரோக்ராமிங் மெத்தட் மூலமாக அன்பவுண்டட் சொல்யூஷன், மல்டிபிள் பீசிபிள் சொல்யூஷன், ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஃபைன் பண்ணி தென் கியூயிங் தியரி ரைட்டா, கியூயிங் மாடல்ஸ் அப்படி கூட சொல்லிக்கலாம் ரைட்டா. ஸோ கியூயிங் மாடலுக்குரிய கண்டிஷன்ஸ் மூலமாக எப்படி நான் வந்து அந்த கண்டிஷன்ஸை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து ஃபர்தராக கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ரைட். ஓகே, என்ன புக் சார் இதுக்கு பெட்டராக இருக்கும் ஆப்ரேஷன் ரிசர்ச்சுக்கு அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்ட் புக் வந்து எனக்கு என்ன JK சர்மா புக் தான் ரைட்டா. ஸோ இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் தியரி அண்ட் அப்ளிகேஷன்ஸில் JK சர்மா புக் வந்து ஒரு பெட்டரான புக்காக இருக்கும். ஒருவேளை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும், அப்ளிகேஷன் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ் எனக்கு சால்வ் பண்ணும் அப்படின்னா வந்து தாராளமாக வந்து ஃபெட்ரிக் எஸ் ஹில்லர் புக்கை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ இது வந்து ஆப்ரேஷன்ஸுக்குரிய மெயின் டாபிக்ஸ் என்னென்ன புக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் ரைட்டா. தென் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேயே 3 விதமான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம், அது ஒரு மெயின் டாப்பிக்காக வந்துடும். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் கன்ஃபார்ம் அந்த டாப்பிக்கில் இருக்கும் ரைட்டா. தென் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து ஒரு LMTD கண்டிஷன்ஸ், எஃபெக்டிவ்னஸ், NTU இந்த மாதிரியான டாபிக்ஸ் வரும்போது ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கன்ஃபார்ம் படிக்கிறது ரொம்ப பெட்டரான ஆப்ஷன் ஆகும். இதில் வந்து 3 விதமான புக்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஸோ இந்த 3 விதமான புக்ஸில் வந்து உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும்னா லாஸ்ட் மென்ஷன் பண்ண ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் த இன்கோர்ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக்கு தான் இருக்கிறதுலே த வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் புக் ஆன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரைட்டா. தென் ஒருவேளை வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் இந்தியன் ஆத்தராக இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார் அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து செகண்ட் இருக்கிற RC சச்தேவா புக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு ப்ராப்ளம்ஸ் ஓவராலாக வேணும், ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டான கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா தாராளமாக JP ஹோல்மேன் புக்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ரைட். ஓகே, தென் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் டிசைன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் டிசைன்ஸ் வந்து நிறைய டைம் வந்து நம்ம படிச்சிருப்போம் ரைட்டா. அதில் மெயினாக வர ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், பெண்டிங் மூவ்மெண்ட் டயராம், ஷியர் ஃபோர்ஸ் டயராம்க்குரிய கண்டிஷன்ஸ், தென் டார்ஷன்ஸ். டிசைனில் வர முக்கியமான டாபிக் த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ரைட். ஏன்னா பிகாஸ் இந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸில் வான் மிசிஸ் தியரி, ரேங்கைன் தியரி, ட்ரெஸ்கா தியரி, ஸோ இந்த மாதிரி தியரிஸ் இருக்கும். அந்த தியரிஸை வந்து நம்ம கிளியர் கட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து கிளாஸஸ் நல்லா லிசன் பண்ணாலே போதுமானது. இந்த புக்ஸ் வந்து நான் எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா, புக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ்க்காக ரைட்டா, ஒரு பேக்கப் பிளான் மாதிரி. ஒருவேளை ஏதாவது டவுட்ஸ் இருந்து அந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ என்ன புக் சார் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து டிமோஷென்கோ எழுதின புக் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டிசைனுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான புக் ரைட்டா, டிமோஷென்கோ எழுதின புக். ஒருவேளை வந்து எனக்கு கொஞ்சம் இந்தியன் ஆத்தராக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் ஃபாரின் ஆத்தர் நிறைய பேர் செட் ஆகாது. ஸோ அதனால இந்தியன் ஆத்தர் புக்கையே நான் வந்து ஃபர்தராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ PC புனிமா எழுதின புக் வந்து உண்மையாகவே ஒரு சூப்பர் புக் ஆன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கரெக்டாக. ஸோ அந்த புக்ஸை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த புக்கை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். ஓகே,
தென் மெக்கானிக்ஸ் ரைட்டா, மெக்கானிக்ஸ் அண்ட் தியரி ஆஃப் மிஷின்ஸ் நான் ஷார்ட்டாக டாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ மெக்கானிக்ஸ்னாலே கன்ஃபார்ம் வந்து என்னென்னா டைனமிக்ஸ் ஃப்ரிக்ஷனுக்குரிய டாபிக்ஸ் எனக்கு மெயினான டாபிக்ஸாக இருக்கும். தியரி ஆஃப் மிஷின்ஸில் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா த வைப்ரேஷன்ஸ் ரைட். ஸோ வைப்ரேஷன், ஃப்ரீ வைப்ரேஷன், ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ், ஸோ ரிசனன்ஸ், ஸோ இது மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம வைப்ரேஷன்ஸ் ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணி அதிலே எல்லா டாபிக் எனக்கு வந்துடும் ரைட். இல்லை எனக்கு எது சார் பெட்டரான புக் அப்படின்னு கேட்டால் பீர் அண்ட் ஜான்சன் எழுதின புக் வெக்டர் மெக்கானிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து ஒரு நல்ல புக். ஒருவேளை வந்து எனக்கு ப்ராப்ளம்ஸ் ஓரியன்ட் புக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த தாராளமாக இவிங் அட் சேம்ஸ்க்குரிய புக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணால் மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னால் சால்வ் பண்ண முடியும். கான்செப்ட்ஸ் எனக்கு வேணும்னா தாராளமாக பீர் அண்ட் ஜான்சனுக்குரிய புக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் மேனுஃபேக்சரிங் தான் மோர் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வருது ரைட்டா. ஸோ நான் வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் வந்து ப்ரொடக்ஷனும் இருக்கும், தென் மெட்ராலஜியும் இருக்கும் ரைட்டா. ஸோ நான் ஷார்ட்டாக மேனுஃபேக்சரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து ஏன் சார் ஹாட் அண்ட் கோல்டு ஒர்க்கிங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்க அப்படின்னு கேட்டால் பிகாஸ் அது ஈஸியான டாபிக், மார்க்கும் ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக். இந்த இதில் நான் ஃபஸ்ட் எதுனே ஃபவுண்ட்ரி அப்படின்னு போடலாம் நான். ஓகே, ஸோ ஃபவுண்ட்ரி இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் மென்ஷன் பண்ணலாம். பட் ஃபவுண்ட்ரி வந்து ஒரு டஃபஸ்ட் கண்டிஷனாக இருக்கும், நிறைய தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வரும், அதனால் உங்களால் சால்வ் பண்ண முடியாது ரைட்டா. ஸோ அதனால் வந்து மெயினாக ஈஸியாக இருக்கிற டாபிக் வந்து என்னென்னா ஹாட் அண்ட் கோல்டு ஒர்க்கிங் வந்து ஒரு ஈஸியான டாபிக். தென் மெட்டல் கட்டிங், முக்கியமாக இந்த சிஎன்சி அண்ட் பார்ட் ப்ரோக்ராமிங். சார் சிஎன்சி வந்து நிறைய ப்ரோக்ராமிங் இருக்குமே சார், அது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது சார் அப்படின்னு ஒரு இன்ஜினியர் டயத்தில் யோசிச்சிருப்பீங்க ரைட்டா, காலேஜ் செமஸ்டர் டயத்தில் ரைட். பட் நம்மளோட கிளாஸ் லிசன் பண்ணி முடிச்ச பிறகு சிஎன்சி பாருங்கள் எல்லாமே காமெடி கண்டிஷன்ஸ் படிக்க பிறகு உங்களுக்கு சிஎன்சி வந்து ஒரு இவ்வளோ ஈஸியான டாபிக் வந்து நம்ம செமஸ்டர் கண்டிஷன் வந்து மிஸ் பண்ணாமா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா பிகாஸ் அந்தளவுக்கு நம்ம கிளாஸஸ் வந்து சூப்பராக நம்ம கிளாஸை கண்டக்ட் பண்ணுவோம் ரைட். ஓகே, ஸோ எனக்கு எந்த புக் சார் பெட்டர்னா ஒரே ஒரு புக், மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு புக்கு தான் சூப்பரான புக், அது இந்தியன் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் ரைட். ஸோ அமிதாப் காஷ் அண்ட் ஏகே மாலிக் எழுதின புக்கு வந்து மேனுஃபேக்சரிங்க்கு ஒரே ஒரு புக், எல்லா கண்டிஷனும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ரெஃபரன்ஸுக்கு அமிதாப் கோஷ் அண்ட் ஏகே மாலிக் புக்கை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, தென் வந்து என்ன சார் இப்போ இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம படிச்சிட்டோம் ரைட்டா. ஸோ இதில் வந்து எந்த படித்தா எனக்கு அதிக மார்க் வரும் அது எனக்கு முதல்ல தெரியணும் ரைட்டா. அது தெரிஞ்சால் தான் எந்த மெத்தடுக்கு என்ன ஃபஸ்ட் எந்த டாபிக் படிக்கலாம்னு சூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு என்னென்னா ஓகே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த 3 டாப்பிக்கை வந்து நீங்கள் ஒரு காம்போ பேக் அப்படின்னு அசீவ் பண்ணிக்கலாம் ரைட்டா. இந்த 3 நான் சேர்த்து காம்போ பண்ணி படித்தேன் எனக்கு நியர்லி 58லேருந்து 60, ஸோ அரௌண்ட் 60 மார்க்ஸ் எனக்கு வந்துடும் ரைட்டா. ஏன்னா பிகாஸ் இது ஏன் நான் 3 நான் சூஸ் பண்ணேன் பிகாஸ் 3மே ஈஸியான கான்செப்ட்ஸாக இருக்கும், ஆல்ரெடி படித்ததாக இருக்கும், கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண தெரிஞ்சாலே போதுமானது ரைட். தென் செகண்ட் லெவல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு என்ன ஆப்ரேஷன் ரிசர்ச், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் மேனுஃபேக்சர். ஸோ அதுலேயும் நியர்லி 60 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வருது ரைட்டா. ஸோ இந்த ரெண்டு காம்போ பேக் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அரௌண்ட் 120 மார்க்ஸ் எனக்கு வந்துடுது ரைட்டா. ஸோ 120 மார்க்ஸ் வந்தாலே ரிமைனிங் இருக்கிற 40 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், டிசைன் இருக்குது, தியரி ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது ரைட்டா. ஸோ அந்தந்த டாப்பிக்கில் வந்து உங்களால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணால் கூட உங்களால் அரௌண்ட் ஈஸியாகவே 140லேருந்து 150 நான் சொல்கிற டெக்னிக்கலுக்கு மட்டும் ரைட்டா. ஸோ டெக்னிக்கலுக்கு மட்டும் உங்களால் தாராளமாக 150 மார்க்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும் ரைட்டா. ஸோ நீங்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அட்டன் பண்ணால் ஓகே ஸோ உங்களால் தாராளமாக 130+லேருந்து 140+ நான் சொல்கிறது டெக்னிக்கலுக்கு மட்டும் தான், டெக்னிக்கலுக்கு மட்டும் உங்களால் வந்து 140+ மார்க் எடுக்க முடியும். தென் மேக்ஸ் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. ஸோ உங்களோட மார்க் வந்து எப்பயுமே கரெக்டாக என்னோட கிளாஸை நீங்கள் ரிசன் பண்ணிங்கன்னா தாராளமாக 150+ வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ரைட்டா. என்றைக்குமே நான் வந்து பார் மார்க் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். என்றைக்குமே என்னோட கிளாஸஸ் லிசன் பண்ணுறவங்க எப்பவுமே அந்த டாப் ரேங்கராக தான் இருப்பாங்க ரைட்டா. ஸோ ஏன்னா பிகாஸ் டிஎன்இபியில் படித்தவங்களுக்கு கூட நல்ல ரிவ்யூஸ் வந்துருக்கு. ஸோ நல்ல ஃபீட்பேக் அவங்களோட கம்பேர் பண்ணி தான் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ எந்தெந்த டாபிக் எதை படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் நான். ஓகே, தென் வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது சப்ஜெக்ட்ஸ்க்குரிய மார்க்ஸ் அலோகேஷன், என்னென்ன டாபிக் என்னென்ன புக்ஸ் அப்படின்னு பார்த்துங்க ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அதோட டியூரேஷன் வந்து எனக்கு என்ன வருது. ஏன்னா பிகாஸ் நம்ம சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோன்னா இப்போ கோர்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டோட்டலி வந்து 14 month கோர்ஸ் ரைட்டா. ஸோ இந்த 14 month கோர்ஸில் வந்துன்னா ஆல்ரெடி 10 month எடுத்த கிளாஸஸ்க்குரிய கோர்ஸ் ரெக்கார்டட் செஷனாக இருக்கும் ரைட்டா. தென் 4 month கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டா. ஸோ எப்படி சார் 10 month கிளாஸ் அண்ட் 4 months கிளாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10 month கிளாஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ரைட்டா. ஸோ இந்த 10 month கிளாஸஸில் வந்து ஆல்ரெடி இதில் ரெக்கார்டட் செஷன் ரைட்டா. ஸோ ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து எதுக்குன்னா பிகாஸ் ஒரு சில பீப்புள்ஸ் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருப்பீங்க ரைட்டா. அவங்க வந்து ஒரு சில பேர் மேரிட் பர்சன்ஸ் அதனால வந்து கிளாஸஸ் வந்து லைவ் செஷன் அட்டன் பண்ண முடியாது பிகாஸ் அந்த சுச்சுவேஷன் இருப்பீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அந்த அப்போ வந்து அவங்களுக்கு ரெக்கார்டட் செஷன் சென்ட் பண்ணால் அவங்க ஃப்ரீயாக கிட்டல. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் மேலே அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ஈவினிங் மேலே அந்த கிளாஸஸை டிசைன் பண்ணிக்கலாம் ரைட்டா. அந்த கிளாஸஸில் என்ன சார் எனக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்குரிய வீடியோஸ் இருக்கும். தென்
பேசிக் உரிய கிளாஸஸும் உங்களுக்கு இருக்கும். தென் 100+ வந்து டெக்னிக். ஸோ 100+ டெக்னிக் வீடியோஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்இபியில் வந்து நம்ம வந்து டோட்டலி 50 டேஸ் ஷெடியூல் போட்டோம். ஸோ எவ்ரி டே 2 செஷன்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலி 100 செஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செஷன்லையும் 1 hour 1.5 hour கிளாஸஸ் இருக்கும். ஸோ நியர்லி நீங்கள் கான்செப்ட்ஸையும் படிச்சிருவீங்க, செகண்ட் செஷனில் கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ கான்செப்ட்ஸும் படித்த மாதிரி இருக்கும், கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டெக்னிக்கல் ஃபுல்லாக கவர் ஆகும் உங்களுக்கு, ரைட்டா? ஸோ டோன்ட் வரி அபவுட் தட், ரைட்? தென் இது முடிச்ச பிறகு உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணாலும் அந்த டெஸ்ட் சீரிஸ்க்குரிய அப்ளிகேஷனும் உங்களுக்கு இருக்கு, ரைட்டா? ஸோ கான்செப்ட்ஸ் கிளாஸ் முடிச்சவங்க தென் வந்து டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணால் டெஸ்ட் சீரிஸும் அந்த ஓவரால் அந்த ரெக்கார்டர் செஷன்ஸ்லேயே உங்களுக்கு இருக்குது, ரைட்? ஓகே சார், ரெக்கார்டர் செஷன் முடிஞ்சு, பட் லைவ் செஷனில் வந்து எனக்கு என்னது சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த லைவ் செஷன் வந்து ஒன்லி ஃபார் வீக்கெண்ட்ஸில் தான் நடக்கும், ரைட்டா? வீக் டேஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பீப்பிள் ஒர்க்கிங் பர்பஸ்னாக இருக்கேன், மேரிட் பர்சன்ஸாக இருப்பீங்க, ரைட்டா? அவங்களால வந்து வீக் டேஸில் வந்து கிளாஸஸ் வந்து லிசன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த வீக்கெண்ட்ஸில் அந்த கிளாஸஸ் நடக்கும். வீக் டேஸ் அப்போ என்ன சார் பண்ணுறது? வீக் டேஸில் வந்து நீங்கள் ரெக்கார்டர் செஷன் கிளாஸஸ் வந்து நல்லா நீங்கள் வந்து லிசன் பண்ணிக்கணும். அந்த ரெக்கார்டர் செஷன்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் வீக் எடுத்துக்கிறேன் நான். ஃபஸ்ட் வீக்கில் வந்து தெர்மோடைனமிக்ஸ் எடுத்தால் அந்த ஃபஸ்ட் வீக்கில் ஃபுல்லாக தெர்மோடைனமிக்ஸ் படிப்பீங்க, ரைட்டா? தென் அந்த வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேல வந்து அந்த வீக்கில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ, ரைட்டா, அதில் வந்து ஃபஸ்ட்டு செஷன் வந்து எவ்ரிடே 2 செஷன்ஸ் இருக்கும். சாட்டர்டே வந்து 2 செஷன்ஸ் இருக்கும், சண்டே 2 செஷன்ஸ் இருக்கும். சாட்டர்டே ஃபஸ்ட்டு செஷனில் வந்து அதை ரிவிஷன் பண்ணுவோம் நம்ம, ஓகே? தென் செகண்ட் செஷன் வந்து மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணலாம், ரைட்டா? தென் சண்டே ஃபஸ்ட்டு செஷனில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரைட்டா? டிஆர்பி, டிஎன்இபி அண்ட் அதர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் கேட்டால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவோம். தென் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், ரைட்டா? அது ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்குரிய லிங்க் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டாபிக் வந்து இந்த லாஸ்ட் வீக்கில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த டாபிக் உரிய டெஸ்ட் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஒன்லி ரெக்கார்டர் செஷன் மட்டுமே படித்தா அது உங்களுக்கு ஒரு எஃபிஷியண்டாக இருக்காது. சேம் லைக் தட் நீங்கள் லைவ் செஷன் வரும்போது அந்த லைவ் செஷனில் உங்களுக்கு ரெக்கார்டர் செஷனில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நோட் பண்ணி என்னோட லைவ் கிளாஸில் வந்து நீங்கள் தாராளமாக அந்த லைவ் கிளாஸில் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று. தென் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு லைவ் செஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஒரு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா ரெக்கார்டர் செஷன் படித்த மாதிரி ஆச்சு. தென் அதுக்குரிய ஒரு டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு அந்த டாபிக் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் போயிடும். த நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரென்த்தாமெட்டில் மூவ் பண்ணால் அப்போ ஸ்ட்ரென்த்தாமெட்டிலுக்குரிய புது செஷன் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், அதுக்குன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்தராக சூப்பராக ஒவ்வொரு வீக்கும் படித்த மாதிரி இருக்கும். தென் லைவ் செஷனில் உங்களுக்கு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 4 monthsக்குரிய லைவ் கிளாஸஸே வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது, ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு கோர்ஸ்க்குரிய டீட்டெயில்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ரைட்டா? தென் இந்த ஸ்பார்க்கோட மெயினான ஃபியூச்சர்ஸ் வந்து என்னது, ரைட்டா? ஸோ நான் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணது ஃபுல்லாக இந்த ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ தாராளமாக வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து 100% வந்து கவர் ஆகும். தென் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ லைவ் எக்ஸ்பிளேஷன்லேயும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் செஷன்ஸ் வரும்போது கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய சால்வ் பண்ணுவோம், எல்லா ரிவிஷனும் பண்ணுவோம். தென் ஃபைனலாக வந்து டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் ஆகும். ஸோ அதனால் டெஸ்ட் சீரிஸும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், ரைட்? ஓகே. ஸோ இப்போ வந்து தாராளமாக 100% வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து கவரேஜ் ஆகும், ரைட்டா? பிகாஸ் ஆல்ரெடி டிஎன்இபியில் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ சூப்பரான ஃபீட்பேக் வந்திருக்கு, ரைட்டா? ஸோ அதனால தான் நம்ம டிஆர்பி வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ அதில் வந்து டிஎன்இபியில் ஃபுல் 100% சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். சேம் லைக் தட் உங்களுக்கும் 100% சிலபஸ் கன்ஃபார்ம் கவர் ஆகும். டோன்ட் வரி அபவுட் தட், ரைட்? ஸோ எப்படி சார் இந்த கோர்ஸை வந்து நான் அட்டன் பண்ணுறது, இந்த கோர்ஸில் எப்படி நான் ஜாயின் பண்ணுறது, அட்மிஷன் ப்ராசஸ் எனக்கு என்னவாக இருக்கும்? ஏன்னா பிகாஸ் நம்ம டீட்டெயில் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டோம், அந்த கோர்ஸில் நான் டீட்டெயில்ஸ் மென்ஷன் எப்படி நான் ஜாயின் பண்ணுறது, அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கீழே இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணலாம், ரைட்டா? ஸோ நம்ம அதர் இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு லோயஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்கும், ரைட்டா? ஸோ உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம், ரைட்டா? தென் ஒன் மோர் திங், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது ஒரு எஜுகேஷன், இது உங்களோட ஃபியூச்சர் லைஃப், ரைட்டா? ஸோ அதனால் வந்து தயக்கப்படாமல் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம், ரைட்டா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுவாங்க, சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் எஸ்டேஷன் இருந்துச்சுன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அவங்க அதுக்குரிய ஒரு சூப்பரான ஒரு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க, ரைட்டா? இது ஒரு உங்களுக்கு ஃபியூச்சர். ஸோ அதனால் வந்து தயக்கப்படாதீங்க, கால் பண்ணலாமா வேணாமான்னு அப்படின்னு ஒரு தயக்கப்பட வேணாம், ரைட்டா? உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸை தாராளமாக கேளுங்க. அவங்க அதுக்குரிய டீட்டெயில்ஸ், அதுக்குரிய ப்ரொசீஜர் என்னென்னு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. தென் அதை பற்றி ஃபர்தர் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் நம்ம, ஓகே? தென் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மூலமாக நீங்கள் வந்து ஃபர்தராக கூட நம்மளோட அகாடமியில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களால் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும், ரைட்? தென் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கு, ரைட்டா? அந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் ஃபர்தர் மோர் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஐடியா கிடைக்கும், ரைட்? தென் வந்து ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அட்மிஷன்ஸ் அண்டு
சம் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த நம்பர்ஸ் மூலமாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ வந்து அதை எப்படி ப்ரொசீஜர் எப்படி ஜாயின் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த பர்சன்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். பாய்.